விசுவாசத்திலே தேவன் இருக்கிறார், ஆனால் உன் வாழ்க்கையில் தான் தேவன் இல்லாமல் போய்விட்டார். என்ன பிரயோஜனம்? பேருதான் பெருசு, வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி இன்று உன் வாழ்க்கை இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? எலிமெலேக்கு என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன்தான் எனக்கு ராஜா. தேவனே தனக்கு ராஜாவாயிருந்தால் ஏன் அப்படிப்பட்ட நிலைமை? தேவனே தனக்கு அதிகாரியாக இருந்தால் ஏன் அந்த துஷ்ட நிலை? செய்த பாவங்கள் தான். பைபிள் பெயர் வைத்திருக்கிறாய், அற்புதமான ஆவிக்குரிய பெயர்களை வைத்துக் கொள்கிறாய். உன் பெயரிலே ஆவிக்குரியவைகள் இருக்கிறது. உன் பெயரிலே தேவன் இருக்கிறார். உன் பெயரிலே ஒரு மேன்மையான அர்த்தம் உண்டு. என்னுடைய கேள்வி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பெயர் என்ன? இதே கேள்வியை தேவன் ஒரு நாளிலே யாக்கோபிடத்திலே கேட்டார். உன் பெயர் என்ன? யாக்கோபு சொன்னான், என்னுடைய பெயர் யாக்கோபு. எத்தன் என்றால் இது முதற்கொண்டு உன் பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்படாது, இஸ்ரவேல். உன்னை மாற்றுகிறேன், உன்னுடைய பெயரையும் கூட மாற்றுகின்றேன். இனி எக்காரணத்தை கொண்டும் எத்தனாய் இருக்கக்கூடாது. நீ இஸ்ரவேல், தேவனோடே கூட போராடுகிறவன். நீ என்னோடே போராடினாய், உயர்வுக்காக போராடினாய், ஆசீர்வாதத்துக்காக போராடினாய். பேருக்கேற்ற வாழ்க்கையை உனக்கு அருளுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அது எப்போ? உன் பேர் என்னன்னு சொல்லு. நான் யாக்கோபு என்றால் ஏத்தன். ஒத்துக்கொண்டான். தேவன் உடனே தன் தவறை உணர்ந்து கொண்ட யாக்கோபை மன்னித்தார், இஸ்ரவேலாக மாற்றிவிட்டார். நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, எவ்வளவு ஏமாற்றுகள் பாதகங்களை செய்திருந்தாலும் சரி, உன் தவறை நீ அறிக்கை செய்தால் என் தேவன் உன்னை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். உன்னுடைய துஷ்ட நிலைமையில் உன்னை விடுவிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். துர்பாக்கியம் நிறைந்த உன் பிழைப்பிலிருந்து உன்னை மாற்ற தேவன் சித்தமாக இருக்கிறார். அதற்கு நீ செய்ய வேண்டியது உள்ளபடியே உன் நிலைமை ஆண்டவரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே, என் பெயர் யாக்கோபு. ஒரு காலத்தில் இதே யாக்கோபு, ஒரு காலத்தில் அவன் தந்தை இதே கேள்வியை கேட்டபோது என்ன சொன்னா? அப்பா, உன் பெயர் என்ன மகனே? என் பெயர் ஏசா. ஏசாவா? ஏசான்னு சொல்ற, ஆனா அவனுடைய குரல் அப்படி இல்லையே, யாக்கோபின் குரல் மாதிரி இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல வா. அவனை தடவி பார்த்தான். அவன் மேலே ரோமமுள்ள ஆடையை அணிந்திருந்தான். ரோமங்களை தடவிய போதோ, ஆனால் சரீரம், ஏசாவின் சரீரம், குரல்தான் யாக்கோபின் குரல் போல இருக்கிறது. சரிப்பா, போஜனம் கொண்டு வந்திருக்கிறாயா? அதை நான் உண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்படி மோசடி செய்து சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு திருடினான். அன்று அவன் தந்தை கேட்டான், உன் பெயர் என்ன என்று. அப்பொழுது மோசடி செய்தான். பெயரை மாற்றி சொல்லி ஏசா என்றான். அந்த எத்தனை பார்த்து தேவன் அதே கேள்வியை கேட்கிறார். இப்போ உன் பெயர் என்ன? யாக்கோபுக்கு புரிந்து விட்டது. ஒரு காலத்தில் என் தந்தை இதே கேள்வியை கேட்டபோது நான் மோசடி செய்தேன். யாக்கோபு என்று சொல்வதற்கு பதிலாக ஏசா என்று சொல்லி மோசடி செய்து எத்தனாக மிஞ்சிவிட்டேன். ஆனால் இப்படி எத்தனை காலம் வாழ்வது? எத்தனை பேரை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும்? எத்தனை பேரிடத்தில் இப்படி பொய் சொல்லிக் கொண்டிருப்பது? இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையோடு விளையாடுவது? இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்தாக வேண்டும். இந்த பாவ வாழ்க்கைக்கு, இந்த பாவ பிழைப்புக்கு, இந்த பாவமும் துஷ்டமுமான இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்தாக வேண்டும். உன்னுடைய பேர் என்ன? அன்று யாக்கோபு ஒரு தீர்மானமான முடிவெடுத்தான். இந்த துர்பாக்கியமுள்ள, துஷ்டமுள்ள இந்த வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும். என்னுடைய உண்மையான வாழ்க்கையை என் ஆண்டவரிடத்தில் நான் வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் யாக்கோபு. நான் எத்தன். தன்னுடைய நிலைமை என்ன, தன்னுடைய புத்தி என்ன, தன்னுடைய பிழைப்பு என்ன என்று அன்று தேவனிடத்திலே அவன் அறிக்கை செய்தான். நான் ஒரு எத்தன். அப்பொழுது இயேசு சொன்னார், இது முதற்கொண்டு நீ யாக்கோபுவாக இருக்க கூடாது. என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக என்னோடே கூட போராடியதினால் நான் உன்னை மாற்றுகிறேன். உன் பெயரை கூட மாற்றுகிறேன். இது முதற்கொண்டு உன்னை இஸ்ரவேலாக்குகிறேன். அந்த நாளிலே தேவன் அந்த ஏமாற்றுக்காரனை எத்தனை இஸ்ரவேலாக மாற்றினார். அந்த பெயரை அவனுக்கு சூட்டினது மாத்திரமல்ல, தான் வாக்கு பண்ணினபடி ஒரு தேசத்தையே தேவன் எழும்ப பண்ணினார். தேவன்தான் என் ராஜா. எலிமெலேக்கின் பெயரிலே தேவன் இருந்தார், வாழ்க்கையிலோ தேவன் இல்லை. அன்று எலிமெலேக்கு செய்திருக்க வேண்டியது ஊரை மாற்றுவது அல்ல. அந்நாளிலே எலிமெலேக்கின் குடும்பம் செய்திருக்க வேண்டியது அங்கே இங்கே ஓடியிருக்க வேண்டியதல்ல. அவர்கள் செய்திருக்க வேண்டியது தேவனுடைய பாதத்தை பற்றிக்கொண்டு, அப்படி தேவனுடைய பாதத்தை பற்றிக்கொள்வதற்கு மனதில்லாமல் மோவாப் தேசத்திற்கு சென்று அங்க என்ன நடந்தது? வாழ வைக்கிறேன், வாங்க, போஷிக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி தன் மனைவியும் 2 மகன்களையும் அழைத்துக் கொண்டு போனான். பிழைக்க வைக்கிறேன் என்று சொன்னவன் இறந்து போனான். காரணம் என்ன தெரியுமா? தேவனை விட்டு விலகினால் அதற்கான விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே சகோதரியே, வாழ வைக்கிறேன் என்று உன் குடும்பத்தை எங்கோ கொண்டு வந்திருக்கிறாய். வாழ வைக்கின்றாயா?
போஷிக்கிறேன் என்று உன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்தாய், உன் குடும்பத்தை போஷிக்கிறாயா? கடன்களை தீர்த்து விடுகிறேன் என்று கூட்டிக் கொண்டு வந்தாய், கடன்களை தீர்த்து விட்டாயா? வேலை வாங்கி விடுவேன் என்று சொல்லி வந்தாய், வேலை கிடைத்து விட்டதா? வியாபாரத்தை ஆரம்பித்து விடுவேன் என்று சொன்னாய், வியாபாரத்தை ஆரம்பித்து அதை வெற்றி பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறாயா? வந்தபோது நீ என்ன நிலைமையில் இருந்தாயோ அதைவிட இன்று மோசமான நிலைமையில் இருக்கிறாய். களைத்து போய் சோர்ந்து போய் விரக்தியில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த நாளிலாவது, ஐயோ, நான் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவன் கோபப்பட்டு எனக்கு விரோதமான நிலைமைகளை அனுமதித்திருக்கிறார், எனவே தேவனுக்கு விரோதமாக நிற்கிற நான் எப்படி வாழ முடியும்? யாக்கோபை போல என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய தவறுகளை, என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகி ஆண்டவர் சன்னதியில அவர் அருளி செய்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் அது எவ்வளவு நன்மையானதாக இருக்கும் என்று எலிமெலேக்கு நினைத்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த எண்ணமே இல்லைங்க. வாழ வைக்கிறேன் என்று அழைத்துக் கொண்டு போய் எங்கேயோ கூட்டிட்டு போய் அவன் செத்து போனாங்க. அவனை நம்பி அவன் பின்னால் போன அவன் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். இந்த 3 பேரையும் நம்பி இந்த 3 பேரையும் மணந்த அவர்களின் மனைவிகள் விதவைகளாகி போனார்கள், தனியாட்களாகி போனார்கள். ஒரு வெறுமையான வாழ்க்கைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். சகோதரனே, சகோதரியே, நீ தேவனை நம்பாமல் உன்னை நீ நம்பி எங்கெங்கோ ஓடி ஓடி எதேதோ செய்து சாதிக்கலாம் என்றால் அது உன்னால் முடியாது. நீ நினைத்ததை சாதிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய, உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய, உன் சாபத்தை அகற்றக்கூடிய, உன் வாழ்க்கையை ஆசீர்வாதகரமாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒருவர். அவர்தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உள்ளபடியே உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பதுதான். ஜெபிக்கலாமா? ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாய் வாழ்க்கை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறீர்களா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை திட்டமாய் தெளிவாய் பேசியிருக்கிறீர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலுகி பெருகும்படி செய்து உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தால் கட்டாயம் நீர் கோபப்படுவீர், கட்டாயம் சிட்சிப்பீர். அப்படி சிட்சைக்கு ஆட்பட்டிருக்கிறவர்களை தயவாய் மன்னிங்கப்பா. நாங்களும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரக்கத்திலே, உம்முடைய கிருபையிலே, உம்முடைய தயவிலே நினைவு கூர்ந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னையும் எங்களையும் உம்முடைய இரத்தத்தினால் ஒரு விசை சுத்திகரித்து வெண்மையாய் உண்மையாய் வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை எங்களுக்கு அருளிச் செய்து உமக்கு அங்கீகாரமுள்ள ஒரு வாழ்க்கை, நீர் விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து பிறருக்கு முன்மாதிரியாய் நாங்கள் வாழவும் உம்முடைய கிருபை நீர் அருளவும் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம் எங்கள் பிதாவே. ஆமென்.